தவா பெப்பர் ஸ்குவிட் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்துட்டு எண்ணெய் ஊத்தி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த நல்லா சாப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கணும். வீடியோல காட்டுற மாரி. இப்ப இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கனவா, பொரிச்ச வெங்காயம், மஞ்சப்பொடி, கருவேப்பில, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வந்துட்டு நான் பச்சை மிளகா இடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி, கரம் மசாலா, சில்லி பவுடரு, மிளகு. இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால். நல்ல கெட்டியான தேங்காய் பால். இப்ப மேரினேஷனுக்கு கனவா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இடிச்சது, தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர்னாலும் போட்டுக்கோங்க. மிளகு பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா. நான் வீட்லயே வந்துட்டு அரைச்சு வச்சுக்குவேன் அந்த கரம் மசாலா. அதுக்கப்புறம் உப்பு, நம்மளுக்கு பொரிச்ச வெங்காயம், கொத்தமல்லி போட்டுட்டு, எ எண்ணெய் அதாவது ரீஃபைண்ட் ஆயில் இல்ல எனி ஆயில்னாலும் நீங்க ஊத்திட்டு, நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால்ல கொஞ்சோண்டு எடுத்து இதில ஊத்தி, நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இத வந்துட்டு நீங்க 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவர் கூட நல்லா ஊறலாம். நல்லா ஊறிறணும். அதாவது வந்துட்டு ஊற ஊற தான் வந்துட்டு அதோட டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லாருக்கும். ஸோ ஊறுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு தவா வச்சிரணும். இது தவால பண்ணா தான் நல்லாருக்கும். தோசை கல் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் எதுவுமே நீங்க ஊத்த தேவையில்ல. ஆயில், பட்டர், கீ எதுவுமே ஊத்தாம, இந்த மேரினேஷன் பண்ண இந்த கனவா வந்துட்டு போட்டுட்டு, நல்லா அதாவது சிம்மிலே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் சிம்லயே வந்துட்டு இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் தண்ணி அதுவே விடும். கனவால வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வந்துட்டு நீங்க வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் பிரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால், மிச்சம் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால ஊத்தி, நல்லா ஹை ஃப்ளேம்ல இதையும் கொதிக்க வைக்கணும். இதையும் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடும்போது நல்லா வத்தி, சுண்டி வரும். லாஸ்ட்ல வந்து சோம்பு இருக்குல்ல, சோம்ப வந்து நீங்க வந்து கையில கிரஷ் பண்ணியோ, இல்ல வந்துட்டு மிக்ஸில வந்து நல்லா பவுடர் பண்ணியோ வந்துட்டு போட்டுட்டு, மேல வந்து கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்க சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பரோட்டாக்கு வச்சு சாப்பிடலாம். நாங்க வந்து இத வந்து நூல் பரோட்டா வாங்கிட்டு வந்து வெளிய தான் வாங்கிட்டு வந்தோம். நூல் பரோட்டா வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டோம். செம்மையா இருந்துச்சு. நீங்களும் வீட்ல இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.